தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸ் மூலமா ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன், உங்கள் நலன் பொருட்டு. அந்த வகையில ஆணி மாதம் கடந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இருந்தது. இந்த ஆணி மாதம் சோடி பிரசன்னம் என்ன சொல்கின்றது என்பதை நம்ம இப்ப பார்க்க போறோம். கவலையே பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய மாதமாக, நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் நம்ம சந்தோஷம், குடும்பத்துல இழந்த நிம்மதியை திரும்ப தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான். எவ்வாறு என்று பார்த்தோம்னா, ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன், பூமிகாரகன், ரத்தகாரகன், அரசு துறையில் அமர வைத்த அழகு பார்க்க எல்லாம் அடிக்க கொண்டே போகலாம். அந்த வகையில செவ்வாய் 6ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதே நேரத்துல குரு பகவானுடைய பார்வை, குருவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வையினால மதிப்பு மரியாதை, இழந்த தன்னம்பிக்கையை திரும்ப பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரத்துல பலம் என்று சொல்லுவார்கள், 3 பலத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு கிடைக்கும். காரணம், குரு ஒருவரே அதை முழுமையாக தரக்கூடியவர், தந்து கொண்டிருக்கின்றார், தரப்போகின்றார். அந்த வகையில பார்க்கும் பொழுது சந்தித்த சங்கடங்கள் எல்லாம் விளங்கும். இதுவரை நீங்கள் சந்தித்த சங்கடங்கள், அது தொழிலா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சங்கடங்களை சந்திக்கிற மாதிரி ஒரு துன்பம் இல்லைங்க. இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த சங்கடங்களுக்கும் சிரமங்களுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆணி மாதம் விருச்சிக ராசிக்கு. எடுக்கும் முயற்சிகளை வெற்றி, எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு தோல்வி. ஒரு சுபகாரியமாக இருக்கட்டும், எதுவாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், நீண்ட தூர பயணமாகட்டும், வெளிநாடு முயற்சியாகட்டும், படிப்பாகட்டும், எத்தனை முயற்சியிலும் தடைகளை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கைக்கு அந்த தடைகளை எல்லாம் தகர்ந்து போகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் அமைக்க தருகின்றன. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல யார் இருந்தாலும் எந்த பலனும் தந்தாலும் எனக்கு தெரியலீங்க. என் அனுபவத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி இருப்பது கர்மாவினுடைய கர்த்தாவல்லவா, கர்மாவில் வருகின்ற தீய வினைகளும் கர்மா தரக்கூடிய தீய பலன்களிலிருந்து ஒரு நல்ல மாற்றம், ஒரு முன்னேற்றத்தை சனி பகவான் தருவார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானத்துல குரு பகவான். இந்த பாக்கியஸ்தானத்துல யாருன்னா 2 குரு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு, கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், கூட்டு சேர்க்கை நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் தரப்போகின்றன. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒற்றுமை நிலம் போதுமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதுக்காக நம்ம வாழ்றோங்க, ஏன் வாழ்கின்றோம்? குருவிக்கு கூட கூடு உண்டு. நம் வாழ்வைக்கு அந்த நிலை உண்டா? கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளை ஒரு திசைக்கு ஒருவராக அமர்ந்திருந்த ஒரு நிலை மாறி அத்தனை பேருமே ஒற்றுமையாக வாழ்கின்ற நல்ல சந்தர்ப்பம் கிரகங்கள் அமைத்து தருகின்றன. அதுவும் குருவும் கலத்திரகாரகன் சுக்கிரன். அருமையான சந்தர்ப்பங்க. ஒரு மனிதனுக்கு நிம்மதி வேணும். அந்த நிம்மதி தொழில இருக்கணும். ஆனா தொழில இல்லைன்னா குடும்பத்துல இருக்கணும், குடும்பத்துல இல்லைன்னா வாழ்க்கையில் இருக்கணும். அந்த 3ஐயும் தொலைத்த உங்களுக்கு அந்த 3ஐயும் ஒருவேற தரக்கூடிய ஒரு அருமையான தருணம் இந்த ஆணி மாதம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அஷ்டம ராசியில பார்த்தீங்கன்னா, ஆத்மகரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுதோ, இரவு நேரங்களிலோ அந்த உணவு விஷயத்துல கொஞ்சம் சரியா இருந்தீங்கனாலே போதும். குரு சுக்கிரன் சேர்க்கை அற்புதம் என்றுதான் நான் சொல்லுவேன். இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதமாக, கிரகங்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து நன்மை தரக்கூடிய ஒரு காலம். நன்னாள் பொன்னாள் என்றே தருவேன். காரணம், குரு பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்ட கதவை தட்டுகிறது. அதிர்ஷ்டம் கதவை தட்டும் பொழுது நாம் தாமதப்படக்கூடாது அல்லவா? அந்த வகையில் பார்க்கும் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் சுக்கிரனின் நிலை தொழில வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரும். பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலத்தை தவிர மற்ற தேக பலம் அத்தனை இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்து தர்மத்துல, இந்து மதத்துல பார்த்தீங்கன்னா, இவ்வளவு தேவதைகளும் தெய்வங்களும் நம்முடைய ரிஷிகள் நம்முடைய ஒவ்வொரு நிலைக்கும் அதை அமைத்து தந்திருக்கிறார்கள், நம் நலன் பொருட்டு தானே. அந்த வகையில திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, ஒரு நல்லெண்ணெயால அபிஷேகம் பண்ணுங்க. அங்க சரவேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வடிவம். நமக்கு சரவேஸ்வரர் திருபுவனத்தில் தானே பார்த்திருக்கிறோம். இந்த ஆலயம் சென்று பாருங்கள், நின்று பாருங்கள், வணங்கி பாருங்கள். ஆஜானுபகவாக அற்புதமான ஒரு வடிவங்க. சரவம் என்றாலே உக்ரம் தானே, சாந்த மூர்த்தியாக இருக்கின்றார். அதாவது அகலிப்பு மாலை கூத்து போய் அவர் கழுத்துல ஒரு கையாலேயே மாட்டுங்க.
51 எலுமிச்சம்பழம் 31 எலுமிச்சம்பழத்தை சர்வருக்கு மாலையாக தொடுத்து அறிவித்து பாருங்கள். எதிரிகளே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். நான் எதிரி என்று சொல்வது மனித வடிவம் அல்ல, மனமும் ஒரு எதிரி தானே. மனிதத்திலே தோன்றுகின்ற காம கோப குரோதங்களை வெல்லுகின்ற ஒரு அற்புதமான காலம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது கிரகங்கள் ஒன்று கொடுத்தாலும் ஒன்று கொடுக்க மறந்தாலும் மற்ற கிரகங்கள் தர மறுத்தாலும் கூட கடுமையான பாதிப்புகள் வரும். ஆனா இந்த நிலையில பாத்தீங்க, விருச்சிக ராசிக்கு ஒரு பொன்னாள் நல்லா நவ கிரகங்கள்ல 4 கிரகங்கள் நலமாக இருப்பதனால ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு நல்ல திருப்பத்தை தருகின்ற மாதம் இந்த ஆனி மாதம் விருச்சிக ராசி.